அப்புறமா இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி முதலமைச்சரின் அந்த அணிவகுப்பு ராஜரத்னம் ஸ்டேடியம் நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருசக்கர வாகன அணிவகுப்போடு முதலமைச்சரின் வாகனம் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் நுழைகிறது. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இப்போது ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் வாகனம் இப்பொழுது அங்கு எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்திற்கு வரக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழாவிற்காக முதலமைச்சர் விஜய் மைதானத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் உள்துறை செயலாளர் மணிவாசன், டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்டோர் அவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உள்ளிட்டோரும் இப்போது டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இவர் பூங்கொத்து கொடுத்து இப்பொழுது முதலமைச்சர் விஜயை அந்த சிங்கப்படை அதிரடிப்படை தொடக்க விழாவிற்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து இப்போது உள்ளே அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ராஜரத்னம் மைதானத்தை ஒட்டியுள்ள இந்த ஆயுதப்படை மைதானத்தில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையின் முதல் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டு இப்போது அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டங்களிலும் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு தொடர்பான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஏற்படுத்தப்படும் என்று தேர்தலையொட்டி முதலமைச்சர் விஜயின் முதல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்டது. ஆனால் பல முறை இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா ஒத்திவைக்கப்பட்டது, சர்ச்சைக்குள்ளானது. அவருடைய டெல்லி பயணத்தை தொடர்ந்து அது ஒத்திவைக்கப்பட்டது. இப்பொழுது டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் முதலமைச்சர் விஜயை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்